அஜித் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கும் அதிகமான நாட்கள் கழிச்சு விடாமுயற்சி திரைப்படம் நேத்து உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகியிருந்தது. அதே போல வசூல் ரீதியாகவும் விடாமுயற்சி திரைப்படம் பட்டைய கிளப்பிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில இடத்துல இந்த திரைப்படம் ஒண்ணுமே புரியல. நிறைய இடத்துல லேகா இருக்கு. அஜித் அவர்கள் வில்லனுங்க போட்டு அடிச்சாலும் திருப்பி அடிக்காம அமைதியாக இருக்காரு. இப்படி பல சர்ச்சையான விஷயங்கள், பல மைனஸான விஷயங்கள் படத்துல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து இந்த திரைப்படம் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தரப்பு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் விடாமுயற்சி திரைப்படத்தை நம்ம சென்னையில பார்த்திருக்காரு. பார்த்துட்டு அவர் வெளியே வந்து சொன்ன விஷயம், விடாமுயற்சி திரைப்படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே ஒரு சரியான பதிலடியாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் நேற்று த்ரிஷா, ஷாலினி, ஆதிக், ரவிச்சந்திரன் இப்படி பல பேர் விடாமுயற்சி திரைப்படத்தை பார்த்துருந்தாங்க. அவங்க லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நம்ம சென்னையில தான் விடாமுயற்சி படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு தமிழ் திரைப்படம் இதுவரைக்கும் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு குடும்பம் மாதிரியான பல திரைப்படம், காதல் திரைப்படம், ஆக்ஷன் இப்படி பல படங்களை தமிழ் திரைப்படம் இதுவரைக்கும் இயக்கியிருக்காங்க. ஆனா விடாமுயற்சி திரைப்படம் உண்மையாகவே இது ஒரு வித்தியாசமான முயற்சி. தமிழ் திரைப்படத்துல இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் வந்ததே கிடையாது. இந்த திரைப்படத்துல எடுத்திருக்க காட்சிகள், காட்சி அமைப்பு, ஒவ்வொரு ஃப்ரேம் இதுவரைக்கும் தமிழ் திரைப்படத்துல யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை இந்த திரைப்படத்துல அஜித் அவர்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த வகையில தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சென்டிமெண்ட், காமெடி, காதல், ஆக்ஷன் அதே ட்ராக்ல போயிட்டு இருந்த தமிழ் திரைப்படத்தை அஜித் அவர்கள் வேற ஒரு கட்டத்துக்கு இந்த திரைப்படத்தின் மூலியமா நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. அந்த வகையில் இந்த திரைப்படத்தின் மிகப்பெரிய வெற்றியே அதுதான். இந்த படத்துல பார்த்த ஒவ்வொரு காட்சிகள், காட்சி அமைப்பு, அஜித் அவர்கள் நடிப்பு இப்படி எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு தமிழ் படத்துல பார்த்ததே கிடையாது. இதுவே இந்த திரைப்படத்தின் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ஒரு மாதிரியான நெகட்டிவ் விமர்சனம் வந்திருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படம் இதுக்கு முன்னாடி யாராவது எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புற மாதிரியான ஒரு பதிலடியை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் விடாமுயற்சி திரைப்படத்தை பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படம் இதுவரைக்கும் வந்ததே கிடையாது, இதுவே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் அஜித் அவர்களுக்கும் ஆதரவாக தான் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் விடாமுயற்சி திரைப்படம் புரியாம நிறைய பேர் படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே போல நெகட்டிவான விமர்சனம் கொடுக்கிற எல்லாருக்குமே கூட நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்திருக்க இந்த பதில் அவங்க எல்லாருக்குமே ஒரு பதிலடியாக தான் பார்க்கப்படுது. நீங்க விடாமுயற்சி திரைப்படம் பார்த்துட்டீங்களா? இந்த திரைப்படத்தை பத்தி உங்க கருத்தை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.